எடுத்து அதான் நான் போடுவேன். கையில் எண்ணெய் பட்டுச்சுன்னா சூப்பராக பூரிலாம் ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. என்னோட சிஸ்டர் அழகாக எல்லாமே கிறிஸ்பியாக சூப்பராக பண்ணிட்டா. இதில் ஃபஸ்ட்டு பண்ணது இதுதான். தட்டு ஃபுல்லாக எவ்வளோ அழகாக பானிபூரி ஹோம்மேடாக நம்மளே பண்ணியிருக்கோம். கோதுமை மாவு ரவை போட்டு இதில் ஒயிட்டாக தெரியுதா உங்களுக்கு? கிட்ட காமிச்சா தெரியுதா? செமையாக இருக்குடி பார்க்கவே. இங்கே பாரு சூப்பராக இருக்குது. இதை இப்போ நம்ம பிச்சு போட்டுக்கலாம். மசாலா பூரிலாம் அப்படி தான் இருக்கும். பானி தண்ணி ரெடி பண்ணி பானிபூரி மாதிரி குடிச்சா நம்ம முழுசாகவே வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம உடச்சி போடணும். அப்புறமா சூப்பராக இருக்குது. செமையாக கிறிஸ்பாக இருக்குது. சவுண்டு பாருங்கள்.